Hi, welcome to my channel. Last class வந்து நம்ம single entry systems படித்தோம் ப்ராப்ளம்ஸ். இப்போ வந்து ஃபார்மேட் ஆஃப் டேட்டாஸ் அக்கௌண்ட் அண்ட் ஃபார்மேட் ஆஃப் கிரெடிட்டர்ஸ் அக்கௌண்ட். ஸோ ஏன் இந்த ஃபார்மேட் ஆஃப் டேட்டாஸ் அக்கௌண்ட் கிரெடிட்டர்ஸ் அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணுறோன்னாக்கா, ஸோ நம்ம அக்கௌண்ட்ஸ் வந்து சிங்கிள் என்ட்ரி மெத்தடில் ஃபாலோ பண்ணுறதுனால கம்பல்சரியாக அந்த ட்ரேடர் வந்து யூ வில் மெயின்டைன் அ டேட்டார் அக்கௌண்ட் அஸ் வெல் கிரெடிட்டர் அக்கௌண்ட். டேட்டார் அக்கௌண்ட்னா யார்? நம்ம ஏதாவது சேல்ஸ் பண்ணாக்கா, கிரெடிட் சேல்ஸ் பண்ணாக்கா அப்போ டேட்டார் வருவாங்க. ஓகே, நம்ம கஸ்டமர் எக்ஸாம்பிள் கஸ்டமர். ஸோ கஸ்டமர்கிட்ட நம்ம கிரெடிட்டாக சேல்ஸ் ஏதாவது பண்ணாக்கா, சேல்ஸ் கடனில் கொடுத்தாக்கா அவங்க வந்து டேட்டார் சொல்லுவாங்க. ஸோ கிரெடிட்டார்னால் யார்? நம்ம கடனை மற்றவங்கக்கிட்ட வாங்கினாக்கா, ஸோ சப்ளையர் இருக்கலாம். ஓகே, ஸோ அவங்க வந்து கிரெடிட்டார் சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்து நம்ம வந்து ஒரு ப்ரொஃபார்மா மாதிரி மெயின்டைன் பண்ணுவோம். ஸோ இது வந்து ஒரு ப்ரொஃபார்மா படிச்சிட்டாக்கா அடுத்த ப்ரொஃபார்ம் அப்படியே ரிவர்ஸ் ஃபார்மில் நம்ம படிப்போம். ஸோ ஒன்று நீங்கள் படிச்சிங்கனாக்கா இன்னொன்று வந்து ஈஸி, அண்ட் ப்ராப்ளம் சொல்கிறப்ப நான் ஈஸியாக உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன். ஓகே, ஸோ இது ப்ரொஃபார்மா மட்டும் இதுதான் ப்ரொஃபார்மா. ஸோ இந்த டேர்ம்ஸ் இந்த என்னென்ன வந்து டெபிட்டில் என்ன வரும், கிரெடிட்டில் என்ன வரும் நம்ம வந்து கற்றுக்கணும். ஓகே, ஸோ டோட்டல் டேட்டாஸ் அக்கௌண்ட். ஸோ ஆல்ரெடி லாஸ்ட் கிளாஸில் சொன்னேன் அசெட் இஸ் அ டெபிட் பேலன்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் ஆர் கிரெடிட் பேலன்ஸ் சொன்னேன். ஸோ டேட்டாஸ் எதில் வரும்? நம்மளுக்கு அசெட்ஸில் வரும். அதுக்கு தான் ஓப்பனிங் பேலன்ஸ் வில் ஸ்டார்ட் ஃப்ரம் டெபிட் சைடு and closing will end with reverse, like debit இது credit. ஓகே, டெபிட் பேலன்ஸ், அதாவது இது டெபிட் பேலன்ஸ் சொல்லுவோம். அதே நம்ம கிரெடிட்டாக சொன்னால் இங்கேயும் ஸ்டார்ட் ஆகும். பை பேலன்ஸ் brought down, to பேலன்ஸ் carry down இருக்கும். ஓகே, ஸோ இதில் என்னென்ன வரும்? ஃபர்ஸ்ட் வந்து டெபிட் சைட் பார்க்கலாம். to பேலன்ஸ் brought down amount. ஓகே, டூ சேல்ஸ் அக்கௌண்ட். இதுக்கு வெறும் கிரெடிட் சேல்ஸ் மட்டும்தான் எடுக்கணும், கேஷ் சேல்ஸ் எடுக்கக்கூடாது. கேஷ் சேல்ஸ் எடுத்தால் டெட்டார் ஒரு பர்சன் வரமாட்டாங்க. கடனில் கொடுத்தா தான் நம்ம டெட்டார் ஒருத்தவங்க வருவாங்க. ஓகே, ஸோ இது ரெண்டு நம்ம அப்புறம் பார்க்கலாம். கேஷ் அக்கௌண்ட், சப்போஸ் அந்த கஸ்டமர் வந்து உங்களுக்கு டேட்டார் வந்து காசு கொடுத்துட்டாங்க, இங்கே எழுதுவீங்க. செக்காக கொடுத்தாங்க, இங்கே எழுதுவீங்க. நீங்கள் எதாவது டிஸ்கவுண்ட் பண்ணுறீங்க. சப்போஸ் நீங்கள் 1 lakh சேல்ஸ், 1 lakh அவங்கள்ட்ட சேல்ஸ் பண்ணீங்க, நீங்கள் வந்து ஒரு 5% டிஸ்கவுண்ட் கொடுக்குறீங்க. ஸோ 5,000 rupees அவங்க டிடெக்ட் பண்ணுங்கள். சார் இப்போ டிஸ்கவுண்ட் எல்லாம் அப்படி இல்லை. ஏதாவது டிஃபெக்டிவ் குட்ஸ்னால் ரிட்டர்ன் பண்ணுவாங்க, பை சேல்ஸ் ரிட்டர்ன் சொல்லுவாங்க. ஸோ பேட் டெட்ஸ், அவங்க கட்டவே முடியல, அவங்களால இன்னும் கட்டவே முடியாதுனாக்கா வில் கால் இட் அஸ் பேட் டெட்ஸ். பில்ஸ் ரிசேபிள், ஏதாவது பில்ஸ் ரிசேபிள்க்கு நம்ம திரும்ப படிப்போம். ஸோ பில்ஸ் ரிசேபிள்னு நீங்கள் டேட்டாஸ்க்கு இட்ஸ் லைக் அ நெகோஷியபிள், இட்ஸ் லைக் எ ப்ரூஃப் தட் யூ ஹவ் மேட் அ சேல்ஸ். ஸோ இது பில்ஸ் ரிசேபிள், அவங்க பில்ஸ் ரிசேபிள் நம்ம ட்ரா பண்ணுவோம் அவங்க மேலே. ஸோ அது அமௌண்ட். ஓகே, இது சப்போஸ் செக் டிஸார்டர்ட் ஆச்சு, போட்ட செக் பவுன்ஸ் ஆச்சு, அப்போனா இங்கே எழுதுவீங்க. இங்கே போட்டால் தான் இது ரெண்டுமே கேன்சல் ஆகிடும். இங்கே இது ரெண்டுமே கேன்சல் ஆகிடும். அதுதான் நம்ம அப்படியே ஆப்போசிட் போடணும். ஆனர் ஆச்சுன்னா பரவாயில்ல, பவுன்ஸ் ஆகாமல் இருந்துச்சுன்னா பரவாயில்ல, பவுன்ஸ் ஆச்சுன்னா இங்கே போடணும். அதே மாதிரி பில்ஸ் பவுன்ஸ் ஆச்சுன்னா, பில்ஸ் வந்து டிஸார்டர்ட் ஆச்சுன்னா அந்த டைமில் அவங்க கட்ட முடியலன்னா அவங்க வந்து இங்கே டிஸார்டர்ட் எழுதணும். ஸோ இந்த கான்செப்ட் நான் நெக்ஸ்ட் கிளாஸில் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். ஸோ திஸ் இஸ் ஹவு டோட்டல் டேட்டார் அக்கௌண்ட். ஓகே, ஸோ கொஷனில் வந்து டோட்டல் சேல்ஸ் என்னான்னு கொஷன் கேட்டாக்கா, நீங்கள் கேஷ் சேல்ஸும் கிரெடிட் சேல்ஸும் ஆட் பண்ணாக்கா உங்களுக்கு டோட்டல் சேல்ஸ் சொல்லுவாங்க. ஓகே, கேஷ் சேல்ஸ் இதில் வராது. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் த ப்ரொஃபார்மா. ஸோ இதில் நம்ம ரெண்டு மெயினாக நம்ம பார்க்க, டூ பேலன்ஸ் ப்ராடக்ட், டூ சேல்ஸ் அக்கௌண்ட். நம்ம ப்ராப்ளம் சொல்கிறப்ப உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன், லைக் ஹவு டு ரிமெம்பர். எல்லாமே ஒரு இடத்துல டம்ப் பண்ண போகிறோம். ஸோ இது ரெண்டு மட்டும்தான் டெபிட் சைடில் எழுத போகிறோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம டோட்டல் கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட். டோட்டல் கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட் எப்படி மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி, டோட்டல் கிரெடிட்டார்ஸ் இஸ் அ லைபிலிட்டி. ஸோ லைபிலிட்டியாக கிரெடிட் பேலன்ஸ், அதாவது கிரெடிட் சைடில் நம்மளுக்கு பேலன்ஸ் ஸ்டார்ட் ஆகும். பை பேலன்ஸ் brought down, to பேலன்ஸ் carried down. இங்கே சேல்ஸு, இங்கே பர்ச்சேசஸ். ஓகே, இங்கே பேங்க் செக் ஏதாவது டிஸார்டர்ட் ஆச்சுன்னா இங்கே செக் டிஸார்டர்ட். ஓகே, இங்கே பில்ஸ் ரிசேபிள் டிஸார்டர்ட், இங்கே பில்ஸ் பேயபிள் டிஸார்டர்ட். அவ்வளோதான். இங்கே சேம். பை கேஷாக இங்கே நம்ம கேஷ் பே பண்ணுறோம், இங்கே செக் ரிசீவ் பண்ணுறோமா, இங்கே செக் பே பண்ணுறோம். இங்கே டிஸ்கவுண்ட் எல்லாம் இங்கே டிஸ்கவுண்ட்டு ரிசீவ்டு, உங்களுக்கு டிஸ்கவுண்ட் வருது அதனால். ஓகே, பில்ஸ் ரிசீவபிள், இங்கே பில்ஸ் பேயபிள். ஓகே, இங்கே வந்து சேல்ஸ் ரிட்டனாக, இங்கே பர்ச்சேஸ் ரிட்டன். இங்கே நம்மளுக்கு பேட் டெட்ஸ் வராது. நீங்கள் கட்டலைனாக்கா அவங்க புக்கில் தான் எழுத போகிறாங்க பேட் டெட்ஸ்ன்னு சொல்லிட்டு, நம்ம பேட் டெட்ஸ்ன்னு எழுத மாட்டோம். ஓகேவா? ஸோ டூ பேலன்ஸ் கேரி டவுன், அவ்வளோதான். ஸோ இதில் மெயினாக இம்பார்ட்டன்ட் இது ரெண்டு நம்ம எழுதணும். ஓகே, ஸோ டோட்டல் பர்ச்சேசஸ் கொஷனில் கேட்டால் நீங்கள் என்ன எழுதுவீங்க? கேஷ் பர்ச்சேசஸ் ப்ளஸ் கிரெடிட் பர்ச்சேசஸ். கேஷ் பர்ச்சேசஸும் கிரெடிட் பர்ச்சேசஸும் ரெண்டும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும்? டோட்டல் பர்ச்சேசஸ் வரும். இஸ் இட் கிளியர்? வித் டூ ப்ரொஃபார்மர்ஸ். இந்த டூ ப்ரொஃபார்மர்ஸ் நீங்கள் வந்து கற்றுக்கிட்டாவே நம்ம வந்து டெட்டார் அண்ட் கிரெடிட்டார் அக்கௌண்ட் நம்ம மெயின்டைன் பண்ண முடியும். ஓகே,
ஸோ நம்ம 2 ப்ராப்ளம்ஸ் பண்ணலாம் பேஸ்ட் ஆன் டேட்டாஸ் அண்ட் கிரெடிட்டாஸ். இப்போ இந்த ப்ராப்ளம் நம்ம சால்வ் பண்ணலாம். ஃபைண்ட் அவுட் டோட்டல் சேல்ஸ் அண்ட் கிரெடிட் சேல்ஸ் ஃப்ரம் த ஃபாலோயிங் பர்டிகுலர்ஸ் rupees debtors on 1/1/2018. இது டேட்டாஸ் டேட்ஸ் பார்த்துங்க. இது ஓப்பனிங், இது க்ளோசிங். கேஷ் ரிசீவ் ஃப்ரம் டேட்டாஸ், நெக்ஸ்ட் டிஸ்கவுண்ட் எல்லாம், சேல்ஸ் ரிட்டன் இல்லாட்டி ரிட்டன் இன்வர்ஸ் ரெண்டுமே ஒன்று தான். டேட்டாஸ் இது க்ளோசிங். ஓகே, கேஷ் சேல்ஸ் நம்ம இங்கே எடுக்கக்கூடாது. ஆல்ரெடி நான் முன்னாடி சொல்லியிருந்தேன், லைக் கேஷ் சேல்ஸ் யூ ஷுட் நாட் கன்சிடர் ஹியர். ஓகே, ஸோ நம்ம இந்த லெஜர் போடுறப்போ நம்ம வந்து கேஷ் சேல்ஸ் நம்ம போடக்கூடாது. இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஐ ஷோ யூ ஹவு டு மேக் அ ஷார்ட்கட்டை நம்ம எப்படி எழுதுன்னு சொல்கிறோம். 2. So now let's say sundry data is an asset. We'll start with 2 balance brought down, then by balance character முன்னாடி இது எழுதி வச்சுங்க. அதுக்கப்புறம் நம்ம டேட்டா சொன்னதுனால சேல்ஸு டு சேல்ஸ் அக்கௌண்ட். ஓகே, இது கிரெடிட் சேல்ஸ் மட்டும்தான், அவ்வளோதான். இது மட்டும் எழுதி, மீதி எல்லாமே நம்ம இங்கே தான் எழுத போகிறோம், அவ்வளோதான். இது ரெண்டு மட்டும் தான் இங்கே போடும். இதை டிசானர் ஆச்சுன்னா இங்கே போடும். அது தவிர எல்லாமே நம்ம இங்கே தான் போட போகிறோம். ஓகேவா? ஸோ debtors as on 1/1/2008. This is nothing but opening. எவ்வளோ சொன்னால் 40,000. ஓகே, நெக்ஸ்ட்டு கேஷ் ரிசீவ் ஃப்ரம் debtors. எது இருந்தாலும் இங்கே தான் போடணும். பை கேஷ் ரிசீவ். எவ்வளோ கேஷ் ரிசீவ்? 1 lakh. எவ்வளோ? 1 lakh. ஓகே, நெக்ஸ்ட்டு டிஸ்கவுண்ட் அலவுட். எல்லாமே இங்கே தான் போட போகிறீங்க. பை டிஸ்கவுண்ட் அலவுட். எவ்வளோ டிஸ்கவுண்ட் அலவுட்? 5,000. ஓகே, சேல்ஸ் ரிட்டன் இங்கே தான். ஸோ இப்போ புரியுதா? நான் இங்கே போட்டேன்னா சேல்ஸ் ரிட்டன். ஸோ எல்லாமே நம்ம ஈஸியாக போட்டலாம். சேல்ஸ் ரிட்டன் எவ்வளோ? 2,000. ஸோ நெக்ஸ்ட்டு க்ளோசிங் டேட்டா. ஸோ டேட் கொடுத்தாங்க, க்ளோசிங் டேட்டா 60,000. அவ்வளோதான். ஸோ டோட்டல் ஆட் பண்ணி எனக்கு எது கொடுக்கல, சேல்ஸ் கண்டுபிடிக்க சொன்னாங்க. ஓகே, ஸோ 1,60,000, 65, 66, 67. ஸோ 1,67,000. 1,67,000 40,000 எடுத்துகிட்டா எவ்வளோ? 1,27,000. ஸோ திஸ் இஸ் பேலன்சிங் ஃபிகர். ஓகே, ஸோ 1,67,000. ஸோ நம்ம கிரெடிட் சேல்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ கொஸ்டினில் வந்து டோட்டல் சேல்ஸ் கண்டுபிடிக்க சொன்னாங்க. டோட்டல் சேல்ஸோட ஃபார்முலா என்ன? கேஷ் சேல்ஸ் ப்ளஸ் கிரெடிட் சேல்ஸ் ரெண்டுத்தை ஆட் பண்ண நம்மளுக்கு என்ன வரும்? கேஷ் சேல்ஸ் எவ்வளோ கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க? 40,000. கிரெடிட் சேல்ஸ் நம்ம இப்போ தான் கண்டுபிடிச்சோம், 1,27,000. ஸோ ரெண்டுத்தை ஆட் பண்ணால் வில் கெட் 1,67,000. ஓகே, ஸோ rupees 1,67,000. ஸோ திஸ் இஸ் வி கால். ஸோ இதில் மெயினாக வந்து நம்ம அந்த ப்ரொஃபார்மை கற்றுக்கிட்டாவே எல்லாத்தையும் போட்டுடலாம். ஸோ ஷார்ட்கட் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் இது எழுதி வச்சுங்க. ஓகேவா? சரி, இது மூணுமே நம்ம எப்பவுமே கன்ஃபியூஸ் ஆகும். மீதி எல்லாமே இங்கே தான் போட்டுருங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து நம்ம சண்டே கிரெடிட்டாஸ் பண்ண போகிறோம். ஃபைண்ட் அவுட் டோட்டல் பர்ச்சேசஸ் அண்ட் கிரெடிட் பர்ச்சேசஸ். ஓகே, ஸோ சண்டே கிரெடிட்டாஸ் வந்து 1/4/2007. திஸ் இஸ் நத்திங் ஓப்பனிங், இது வந்து க்ளோசிங். ஓகே, சண்டே கேஷ் பே டு கிரெடிட்டாஸ், பர்ச்சேஸ் ரிட்டன். கேஷ் பர்ச்சேஸ் நம்மளுக்கு இங்கே வராது, பிகாஸ் we are doing a purchase account. அது லெஜரில் நம்மளுக்கு வருது. சண்டே கிரெடிட்டாஸ் க்ளோசிங் கொடுத்துறாங்க, அவ்வளோதான். ஜஸ்ட் a few informations. ஸோ நம்ம இங்கே வந்து நான் ஆல்ரெடி சொன்னால் ஃபர்ஸ்ட் ஒரு ப்ரொஃபார்மை போட்டுக்கலாம். இது லெஜர், சண்டே கிரெடிட்டாஸ், பர்டிகுலர் ருபீஸ், டெபிட் கிரெடிட். ஸோ பை பேலன்ஸ் ப்ராட் டவுன். ஏன்னா இது கிரெடிட்டாஸ் இஸ் அ லைபிலிட்டி, இட்ஸ் அ கிரெடிட் பேலன்ஸ், அதனால இங்கே போடுவோம். ஸோ நெக்ஸ்ட்டு டு பேலன்ஸ் கேரிட், இட்ஸ் அ க்ளோசிங். ஓகேவா? அதுக்கப்புறம் இங்கே கிரெடிட்டார் வரதுனால பர்ச்சேசஸ். என்ன பர்ச்சேசஸ்? இது கிரெடிட் பர்ச்சேசஸ். கிரெடிட் மட்டும்தான் இருக்கும், அவ்வளோதான். மீதி எல்லாம் நம்ம இங்கே தான் போட்டு போகிறோம். ஓகேவா? பார்க்கலாம். சண்டே கிரெடிட்டார் இட்ஸ் அன் ஓப்பனிங். ஸோ ஓப்பனிங் இருக்கிறதுனால இங்கே எவ்வளோ? 70,000. கேஷ் பே டு கிரெடிட்டார்ஸ். ஸோ இங்கே
to cash paid. எவ்வளோ கேஷ் பேடா 20,000. ஓகே, நெக்ஸ்ட் பர்ச்சேஸ் ரிட்டர்ன். ஸோ எல்லாமே இங்கே தான் எழுத போகிறீங்க. நம்ம ஆல்ரெடி சொன்னோம்ல, நம்ம இது 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 3 தான் இங்கே எழுத போகிறோம். எல்லாத்தையும் இங்கே தான் போட போகிறோம். டு பர்ச்சேஸ் ரிட்டர்ன். பர்ச்சேஸ் ரிட்டர்ன் எவ்வளோ? பர்ச்சேஸ் ரிட்டர்ன் அவுட்புட்ஸ் ரெண்டுமே ஒன்று தான். 2 கொடுத்தாலும் அதே மாதிரி தான் எழுதணும். 5,000 கேஷ் பர்ச்சேஸ் வர்றது. கிரெடிட் பர்ச்சேஸ் க்ளோசிங். ஸோ நம்ம டேட்ஸ் வந்து கரெக்டாக பார்க்கணும். ஒரு வாட்டி எக்ஸாமில் மேலே கீழேன்னு கொடுப்பாங்க. ஸோ அப்போ நம்ம டேட் செக் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் டேட் எது வருது அது ஓப்பனிங், எண்ட் டேட் வருது வந்து க்ளோசிங். இது க்ளோசிங் டேட். ஓகே, ஸோ 85,000. ஸோ ஐம் போஸ்டிங் ஹியர் 85,000. ஓகே, டேக் தி டோட்டல். ஸோ 85, 90, 1,10,000. 1,10,070 எடுத்துட்டா you will get 40,000. So 40,000 is my purchases, credit purchases, 1,10,000. So total balance on. So total purchases. So total purchases oda formula enna namalukku? Cash purchases plus credit purchases. So ரெண்டுத்தை ஆட் பண்ணால் நம்மளுக்கு தோணும். ஸோ கேஷ் பர்ச்சேஸ் எவ்வளோ? 40,000. கிரெடிட் பர்ச்சேஸஸ் எவ்வளோ? இங்கே 40,000. ரெண்டுமே 40,000 வந்துச்சு. ஸோ ஆட் பண்ண எவ்வளோ? 80,000 rupees. 80,000. This is your answer. ஓகே, ஸோ கிரெடிட் பர்ச்சேஸஸ் வந்துடுச்சு, டோட்டல் பர்ச்சேஸஸ் வந்துடுச்சு. ஓகே, ஸோ இந்த ஒரு ப்ரொஃபார்மா வச்சுட்டு நம்ம எத்தனை ப்ராப்ளம்ஸ் வச்சு சால்வ் பண்ணுவோம். ஓகே, ஸோ இந்த ஷார்ட்கட் மட்டும் வச்சுட்டு மீதி எல்லாமே அசெட்டில் வந்து கிரெடிட் சைடில் போஸ்ட் பண்ணுங்கள். சண்டே கிரெடிட்டாஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணதுன்னா டெபிட் சைடில் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த 3 மட்டும் கம்பல்சரி. அந்த டெட்டாஸ்க்கும் அவ்வளோதான், கிரெடிட்டாஸ்க்கும் அவ்வளோதான். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோஸில் வந்து பில்ஸ் ரிசீவபிள், பில்ஸ் பேயபிள் எப்படி பண்ணுவாங்கன்னு சொல்லி கொடுக்குறேன். ஸ்டே டியூன், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.